ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமான ஒரு வார்த்தை, குருடரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, என் தாசனை இல்லாமல் குருடன் யார், உத்தமனை இல்லாமல் குருடன் யார்? ஒரு காரியம் இங்கு தெளிவாய் தெரிகிறது. அவரால் நடத்தப்பட யார் தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.